வணக்கம். அரசியலில் களமிறங்கியிருக்கிறீங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மூலியமாக மக்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகப்படுத்துங்களேன். நான் வந்து டெஸ்போர்ட்டில் பிறந்தவர். எனது தகப்பனாரும் டெஸ்போர்ட்டில் ஒரு தொழிலாளியாக இருந்து ஒரு முதலாளியாக மாறி அவர் வழியில் வந்தேன். நான் சமூக சேவையில் எனது தகப்பனாரும் செஞ்சுருக்கிறாரு சமூகத்துக்காக. அதை பின்பற்றி நானும் நிறைய சமூக சேவைகளை செஞ்சுருக்கேன். டெஸ்போர்ட்டுக்கு, அந்த பகுதிகளில் உள்ள தோட்டங்களுக்கு, ஆலயங்களுக்கு, சிறுவர் முன்பள்ளிக்கு மற்றும் விளையாட்டு போட்டிகள், இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கும் மூலமாக நிறைய வேலை திட்டங்களை நான் செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் அரசியலில் இறங்குறதுக்கான காரணம் இதுதானா? காரணம் வந்து நம்ம மக்களுக்காக என்ன சரி ஒரு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துச்சு. நான் எனது சொந்த முயற்சியில் ஒரு நாள் செஞ்சுக்கிட்டு வந்தேன். மக்களுக்கு சரியான ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்காக ஒரு பலம் நம்மளுக்கு தேவைங்கிறதுக்காக நான் அரசியலில் வந்தேன். மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக. அதனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை நான் தெரிவு செஞ்சு அந்த கட்சியினூடாக நான் இப்போ பிரதேச சபைக்கு நான் வேட்பாளராக களமிறங்கியிருக்கேன். நூறுலேயே பிரதேச சபையை உங்களுக்கு கைப்பற்ற முடியுமா? கட்டாயம், நிச்சயமாக கைப்பற்ற முடியும். இப்பொழுதே வெற்றி உறுதியாகி உள்ளது. ஏனைய மற்ற கட்சிகள் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுதே வெற்றியை உறுதி செய்திருக்கோம். மக்கள் ஆதரவு எங்கள் பக்கமே 100% இருக்குது. பிரதேச சபையின் ஊடாக நீங்கள் என்ன மாதிரியான வேலைகளை இந்த பிரதேசத்துக்கு செய்யலான்ட்டு நினைக்கிறீங்க? சொல்ல போனால் நம்ம தோட்டப்புறங்களை எடுத்துக்கிட்டால் குடிநீர் பிரச்சனை மேலே வந்து நிற்கிது. நம்ம மலையகத்தில் தான் குடிநீர் சரியான சுத்தமான குடிநீர் கிடையாது. சரியான பாதை ஒழுங்கமைப்பு கிடையாது. நிறைய பாதைகள் செய்திருந்தாலும் சீர்திருத்தப்படாத பாதைகள் நிறைய இருக்குது. அதுகளை செய்யணும். குடிநீர் பிரச்சனை தான் நம்மளுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பாடசாலை சுற்றி உள்ள சூழல் இப்போ அசுத்தமடைஞ்சிருக்கு. அதுகளை ஒரு சுற்றி மதில் வேலிகள் கட்டக்கூடிய வேலை திட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வேலை திட்டங்கள் எங்களுக்கு பிரதேச ஊடாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். எமது பொதுச் செயலாளர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் வழிகாட்டலில் எங்களுக்கு செய்ய முடியும்னு நான் உறுதியாக சொல்கிறேன். சரி, நன்றி சுரேஷ், எங்களோட இந்த நேரத்தை. நன்றி, உங்களுக்கு நன்றி.